ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீஸ் கிச்சனில் ரொம்ப சுலபமான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் துருவின தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காவை துருவி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீசஸாகவும் போட்டுக்கலாம். ஆனால் தட்டி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா அல்லது உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதை கீறி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கப் சாதம். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. கூடவே முந்திரி பருப்பும் போட்டு நல்ல பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உப்புமா செய்யும்போது வெங்காயம் வதக்குவோம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினா போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் அப்படியே வெள்ளையாகவே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கலரை விட்டுக்கலாம். தேங்காய் கலர் மாறிடுச்சுன்னா தேங்காய் சாதம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கைவிடாமல் சிம்மில் வச்சு தேங்காவை நல்லா கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சாதத்தை நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சோன்னா அழகாக இந்த மாதிரி உதிரியாக வரும். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ சாதத்தை நல்லா கலந்து விடலாம். ஃபோர்க்கால் கலந்தோன்னா சாதம் உடையாது, அதனால் ஃபோர்க்கால் கலந்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த கொத்தமல்லி தழை மிக்ஸ் ஆகிறப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக கலந்து விடுங்க. நல்ல சாதம், அந்த வெங்காயம், தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறப்பல நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரொம்ப சுலபமான தேங்காய் சாதம் தயார். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.